அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுகிற கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? வளர்த்தகனாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவார். நான் உங்களை கேட்குறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? அதே மாதிரி மாவீரன் குருவை நிழலில் இருக்கிறேன் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்போ சொன்னார்? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கணும், போய் பூசாமல் பேசுவார். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவார்ன்றது கற்பனை கூட செய்ய முடியாது. ஏன்? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், சமூக ஊடக பேரவை கூட்டம் ஆள் வச்சு 6 பேரை வச்சு அடிக்க போகிறாரு. இது எப்படிங்குது? இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதே கிடையாது. வந்தேன் பூசாமல் வந்துடும். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிற சங்கமான போது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்போ தான் அந்த அன்புமணியும் வரக்கூடாதுன்னு தான் அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் இது அமைச்சர் பதவி, தலைவர் பதவியில் அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன போட்டு வறுத்து எடுத்தாங்க. எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணாங்க. இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணால் அப்பான் கொடுத்தலாம், ஐயா கொடுத்த அது ஐயா ஒன்று சொல்லணும், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பற்றி எவ்வளோலாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு ஒழிஞ்சு போச்சு. கர்நாடகம் உடையலை, உலகமும் படலை, ஒன்றும் இல்லை. தீர்வு இதுதான் தீர்வு. இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் பிஜேபி கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினாங்க. இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ஒன்றும் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா
கேளுப்பா, இதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். அப்புறம் வேறு வழி இல்லாமல் நானும் இருந்தது. மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. காலையில் நடக்குது, எனக்கு தெரியாமல் நடக்குது. பாஜக கூட்டணியில் பாமக இருக்குதா இல்லையா வெளிவந்துச்சு சார்? அது சில சங்கடங்கள் இருக்குதா இல்லையா இருக்குதா அப்படின்னு சொல்கிறதுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. மாநிலங்களவை தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு தெரிவிக்கும்? மாநில தேர்தலில் ஏன் நாங்களே கேட்கக்கூடாதா? எங்களுக்கு வேணும்னா வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆவேசதாசா மாறி கொடுத்த பேட்டியை தான் இப்போ பார்த்தோம். அவரோட ஆவேசம், கோபம் அத்தனையும் அவரோட மகன் அன்புமணியை நோக்கி தான் இருந்துச்சு. அதாவது 4 சோற்றுக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை பொது வழியில் வந்து பேசிட்டாரா ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கூட பலர் மத்தியில் எழுந்திருக்கிற இந்த சூழலில் நிறைய குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன் வச்சார். இது எல்லாத்தையுமே கேட்டோம். அது தொடர்பாக தான் நம்ம விவாதிக்க போகிறோம். இந்த ராமதாஸுடைய ஆவேசத்துக்கு பின்னணி என்ன, அடுத்து என்ன செய்ய போகிறாரு, அதை எப்படி சமாளிக்க போகிறாரு அன்புமணி, பாமகவுடைய எதிர்காலம் இனி என்ன ஆகும், இப்படி பல கேள்விகள் இருக்குது. இந்த விவாதத்தில் நம்மோடு பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அரசியல் விமர்சகர் சுமன் கவி, அதே போல் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் தராசு ஷியாம், அதே போல் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சியை வந்து ரவீந்திரன் துரைசாமிகிட்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா மகன் அந்த 2 பேருக்கு இடையிலான அந்த மோதல் அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களாகவே வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு அது உச்சபட்சமாக வெடித்து கிளம்பி இன்றைக்கி நம்ம எல்லாரும் பேசுகிற இந்த நிலைக்கு வந்திருக்குது. பல குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன் வச்சார். எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இதுவரை அந்த மோதல் வந்து ஒரு எல்லை கோட்டுக்குள்ளேயே இருந்து வந்தது. இப்போ அந்த எல்லையை தாண்டி போகுதுன்னு சொன்னால் அன்புமணி பேச்சு வந்து தனக்கு ஒரு சிம்பதி கார்டு வரக்கூடிய அளவுக்கு என்ன குற்றம் செய்தேன் குற்றவனேன்னு கேள்வி கேட்ட மாதிரி, நான் என்ன தப்பு செய்தேன், என்னை நீக்கிவிட்டார்கள்னு அந்த பதிவில் இருந்து கொண்டே ஒரு கேள்வியை அன்புமணி வந்து எழுப்பினார். அந்த கேள்வி என்பது பொதுவெளியில் அவர் எழுப்பியதால் அனைத்து தமிழக மக்களுக்கும் என்றாலும் கூட குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை பெருவாரியாக ஆதரிக்கும் வன்னிய சமூக மக்களுக்கும் தான் அந்த கேள்வியை அவர் எழுப்பினார். இந்த கேள்வியானது டாக்டர் ராமதாஸோட அந்த நிலைப்பாடு ஒரு பேட், அவர் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கிறார், அன்புமணியின் நிலைப்பாடு தான் சரி என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கவே டாக்டர் ராமதாஸ் இதற்கு நாம் சரியாக பதில் கொடுத்தே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு 4-5 இனங்களில் அவர் அன்புமணியை மிகவும் கடுமையாக டார்னிஷ் பண்ணிவிட்டார். குறிப்பாக அவர் தாயாரை நோக்கி பாட்டலை வீசினார். அந்த மைக்கை தூக்கி போட்டது என் முகத்தின் மேல் தூக்கி போட்டது போல். பெண்ணகரம் இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மானத்தை காப்பாற்றி 2ஆம் இடம் வந்த தமிழ்குமரன் அவருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் அவருக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் அவர் கூட்டத்திலே கலந்து விடாமல் அவர் குடும்பத்தோடு வந்தவரை தடுத்து நிறுத்தினார். எவ்வளவு அவர்கள் அவமானப்பட்டிருப்பார்கள் என்றெல்லாம் கூறியவர் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமே வந்து அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு வன்னியர்களின் ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய ஜே குரு அவர்களை அன்புமணி அவமானப்படுத்தினார் என்ற ஒரு தகவலையும் கூறி ஜே குருவின் ஆதரவாளர்கள் இன்று வன்னியர் சமூகத்தில் முக்குலத்தோர் சமூகத்தில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் போல் வன்னியர் சமூகத்தில் ஒரு பெரிய ஐக்கானாக வரக்கூடிய குரு அவர்களை அன்புமணி அவமானப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்புமணியை டார்னிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக டாக்டர் ராமதாஸ் போய்விட்டார். ராமதாஸோட முடிவு என்னென்றால், நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னோட கமாண்ட் படி இருக்கிறீங்கன்னா இருங்க, அல்லது உங்கள் வேற வழியை பாருங்கங்கிற ஒரு இதை எடுத்திருக்கிறாருன்னா இது வந்து ஒரு கிளைமாக்ஸை நோக்கி போறதா தான் நான் பார்க்கிறேன். இதுவரை என்னோட பார்வை ரவீந்திரன் சார், நீங்க கொஞ்சம் கிளைமாக்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. நான் இப்படி கொஞ்சம் வெளிப்படையாவே கேட்கிறேன், பிளவை நோக்கி போகுதா பாமக? பிளவை நோக்கி போனா அந்த பிளவால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சி, அந்த பிளவால் அந்த கட்சி 10ஓடு 11 இத்தோடு இதுவும் ஒன்றும் என்று 2 கட்சியுமே ஆகிவிடும்.
இப்பொழுது அவர்கள் வெற்றியை பெறாவிட்டாலும் ஒரு ஃபோர்ஸ் அரசியல் சக்தி என்ற நிலையில் இருக்கிறார்கள். விழந்தால் 2 பேருமே அரசியல் சக்தி இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். காரணம், தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கமும் நிர்வாகிகள் 90% அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிளவு என்று கொஞ்சம் புரியல. அந்த இடத்துல தாக்குப்பிடிக்க முடியாது. இல்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லுங்களேன். தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் பக்கம் இருக்காங்க, நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்காங்க? அதுக்கு வாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி கட்சியில வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அது வெளிப்படையாகவே தெரியுது. ஆனா ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிகளோட கூட்டணி போகுதுன்னு சொன்னா டாக்டர் ராமதாஸ் அந்த இடத்துல இல்லாம அந்த அன்புமணிக்கு வந்து யாரும் பெரிய அளவில் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு அடையாள அரசியலுக்கான ஒரு அரசியல் சக்தி என்ற நிலையில் காட்டாமல் ஒரு அடையாள அரசியலுக்கான சீட்டை தான் கொடுப்பாங்க. டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் சேர்ந்திருந்தால்தான் அவர்கள் வந்து ஒரு பெரிய சக்தியாக மற்ற அரசியல் கட்சிகள் மற்ற பிளேயர்ஸ் மதிப்பாங்க. அதைத்தான் நான் தெளிவாக கூறுகிறேன். கட்சி நிர்வாகிகள் 90% அன்புமணியிடம் இருக்கிறார்கள். நிர்வாகிகள் இல்லாத ராமதாஸுக்கும் பெரிய மரியாதை இல்லை, தொண்டர் பலம் இல்லாத அன்புமணிக்கும் பெரிய மரியாதை இல்லை என்ற சூழ்நிலையில் 2 பேரும் இருந்தே 2009, 11, 14, 19 தொடர் தோல்வியாட்டு பல தேர்தல்களை சந்தித்து வரக்கூடியவர்கள். அவர்கள் பிளவுபட்டால் தோல்வி மட்டுமல்ல, அரசியல் சக்தி என்ற அந்தஸ்தையே 2 பேரும் இழந்து விடுவார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. இதனை அந்த கட்சியில் உள்ள வெல்விஷர்கள், அந்த கட்சி ஒரு பலமாக நிற்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் உணர்கிறார்கள். அதற்கான சமரச வேலைகளிலும் அவர்கள் ஈடுபட வாய்ப்பு உண்டு. ஆனால் ராமதாஸை பொறுத்தவரையில் சமரசம் என்றால் நான் சொல்வதை கேட்டு என்னுடைய கட்டளைக்கு ஏற்று அன்புமணி வந்தால் சமரசம், அல்லது இல்லை என்ற முடிவுக்கு ராமதாஸ் தெளிவாக வந்துவிட்டார். இது சாம்பிள் தான். இன்னும் அடுத்தால சொல்லுவேன்னு சொல்றதும் அதைத்தான் காட்டுது. சரி, ஓகே. நான் பிரியன்ட்ட கேட்டு வந்துடுறேன். அப்பா பையனுக்கடையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நான் அவர்கிட்ட கேட்டது போல் அது போயிட்டு தான் இருக்குது. இதில் வந்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கணும். ஆனால் இப்போ 2 பேருமே விட்டு கொடுத்து போகாத மாதிரி தெரியுது. அதனால் இதில் வந்து மோதலை யார் வளர்க்குறாங்க? இல்லை, அதாவது வந்து அவர் சொன்ன தனிப்பட்ட விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டுலாம் நம்ம விட்டுடலாம். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியை நோக்கி இந்த பல தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னார். அதுக்கெல்லாம் நமக்கு அவருடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள்னு சொன்னாலுமே கூட இன்னைக்கு அது பொது வெளிக்கு வந்துருச்சு. அதை தாண்டி அது வந்து அரசியல் ரீதியா சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள்னா இந்த பாட்டில் இது பண்றது அந்த மாதிரி கடந்து வருவோம். அதெல்லாம் வந்து தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்ல வரேன். பட் அரசியல் ரீதியாக அதில் 2 விஷயம் இருக்கு. அதாவது ஒன்று வந்து அதிமுக கூட்டணியை பற்றி அவர் பேசுறாரு, இன்னொன்று வந்து அன்புமணியோட தலைமை பண்பை பற்றி பேசுறாரு. அன்புமணியோட தலைமை பண்பை பற்றி நேற்று காலையில் கூட சமூக ஊடக பேரவையோட நல்லா பேசியிருக்கார். அன்புமணியை தான் 26 வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நேற்று மார்னிங் பேசியிருக்கார். இன்னைக்கு காலையில் எப்படி அவர் மாறினார் தெரியல. ஆக்சுவலாக அவங்க பாமக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை, பல தடவை இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான தடவை கூட சொல்லுவேன் நான், அன்புமணியை பல இடங்களில் பாராட்டியிருக்கார். அடுத்த கட்சியை வழிநடத்துகிற அன்புமணி தான். அவருக்குள்ள தலைமை பண்பு யாருக்குமே இல்லை. அவர் இந்தியாவிலேயே சிறந்த அமைச்சராக இருக்கார். அவர் பண்ண சாதனைகள் யாருமே பண்ணது கிடையாது. அவருக்கு அமெரிக்காவில் அவார்டு கொடுத்தாங்க. பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். அப்போ அப்படி பல விஷயங்கள் சொன்னவர் அன்னைக்கு நீங்க சொல்ற அந்த பல விஷயங்களை சொன்ன அதே ராமதாஸ் தான், அதே வாய் தான் இன்னைக்கு அன்புமணி மேல அவ்வளோ குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ என்ன நடக்குது? அதுதான் அதுக்கு ஆரம்பம் தான் அது புதுச்சேரி பொதுக்குழு. ஆக்சுவலாக புதுச்சேரி பொதுக்குழுவில் முகுந்தன் விஷயம் ஆரம்பிச்சது இல்லையா? அதுதான். அதாவது கட்சியில் நீங்கள் வந்து ஒரு தலைவர்னு ஒருத்தரை போட்டுட்டீங்க. அந்த தலைவர்னு போட்ட பிறகு அவரை வந்து நீங்கள் செயல்படுறதுக்கான உரிமைகளை அவர் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நடுவில் சொல்லும்பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பேசி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நீங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அந்த பொதுக்குழுவில் நீங்கள் ஓப்பனாக சொல்லாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த முடிவை வந்து வெளியில் சொல்லியிருந்தீங்கன்னா அன்புமணி உங்களை எதிர்த்திருக்க மாட்டார். இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே அன்புமணின்றார். பட் அதில் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சி இன்றைக்கி இவ்வளோ செல்வாக்காக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். வன்னிய மக்களுக்காக போராடி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. காடு மேடு அலைஞ்சார். 95,000 கிராமங்களுக்கு போயிருக்கிறதா அவரே சொல்கிறார். எல்லாமே கரெக்டு. நம்ம அவருடைய உழைப்பை வந்து எந்த இடத்துலையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து மீண்டும் நிரூபிக்கிறதுக்கான பல விஷயங்கள் இறங்கியிருக்கார். நீங்கள் ஒரு பொறுப்பை வந்து அடுத்த தலைமுறைக்கு பாமகவில் உள்ள எல்லா நிர்வாகிகளும் சொல்கிறது என்னென்னா, பெரும்பாலான நிர்வாகிகள் சொல்கிறது என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தலைமை பொறுப்பை கொடுத்துட்டீங்க. நீங்கள் ஏன் அதுக்கு அனாவசியமாக தலையிடுறீங்க? ஏதாவது பிரச்சனைனா உங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசிக்கோங்க, வெளியில் ஒரே முடிவாக சொல்லுங்கள்.
இது வந்து தொண்டர்களை குழப்புற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தொண்டர்கள் வந்து ரொம்ப குழம்பி போய் கிடக்காங்க. வரப்போகிற எலெக்ஷன்ஸில் எப்படி சந்திக்கிறது, கட்சி என்ன ஆகுமோ. நீங்கள் கேட்டிங்கல்ல ரவீந்திரன் சார்கிட்ட பிளவு விடுமான்னு கேட்குறீங்கல்ல, அவர் என்ன சொல்கிறாரு, அன்புமணியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படின்றார். ஆனால் நாளைக்கு ஏதாவது அந்த மாதிரியான ஒரு பொது போச்சுன்னா ஆர்கனைசேஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து கூட்டணி பேசுவாங்க. ஆக்சுவலாக ஆர்கனைசேஷன் யார்கிட்ட இருக்குது, அன்புமணிகிட்ட தான் இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல இல்லை நம்ம இப்படியும் கடந்து போயிட முடியாது. ஆர்கனைசேஷன் அன்புமணி பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட பாமக அப்படின்னா அதனோட ஒரு பிராண்ட் அடையாளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் தான். இல்லை, ஏன் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான இன்றைக்கி இந்த அவுட் பஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே கொந்தளித்து பேசுகிறாருல்ல, ஏன் குடும்பமே வந்து மகனுக்கு சப்போர்ட் பண்ணுது, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவர் ஏற்றத்தை விரும்புகிறாங்க, அதனால தான் அவர் தலைவராக கொண்டு வந்தாங்க. அப்போது என்ன அழுத்தம் ஏற்பட்டது ராமதாஸுக்கு இன்றைக்கி அன்புமணி எதிர்க்கிறதுக்கு? இல்லை அன்புமணிக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்துட்டு தன்னுடைய முடிவுகளை திணிக்கிறதுக்கான அவசியம் அங்கே ஏன் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது நமக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னென்னா, அவர் வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து மீண்டும் மீண்டும் கட்சியில் நான் தான் எல்லாம் நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறார். அப்படி இறங்கும்போது என்னாச்சுன்னா, இந்த புதுச்சேரி பொதுக்குழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பொதுக்கூட்டங்களும் ஒன்றா நடத்தினாங்க, பெரிய ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடு நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் அன்புமணி. ஆனால் அன்புமணியை பாராட்டி ஒரு வாரத்தோட பேசுகிறவர். அப்படி இருக்கும்பொழுது அதையும் அவர் சகிச்சுட்டு இப்போது ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி நான் என்ன தவறு செய்தேன்னு பொதுமக்கள் முன்னாடி கேட்டார் அன்புமணி. இப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பண்ணியிருக்கார். இப்போது எந்த அழுத்தத்தில் இன்றைக்கி அவர் பண்ணினார்? குடும்பமே வந்து மகனை சப்போர்ட் பண்ணும்போது எந்த அழுத்தத்தில் ராமதாஸ் இதை பண்ணுறார்? ஆக்சுவலாக அதுதான் முக்கியமான கேள்வி. எந்த அழுத்தத்தில் பண்ணுறார் அப்படின்ற கேள்வி முக்கியமான கேள்வி. ஏன் பண்ணுறாருன்னா, அவர் நிறைய பேரை கூட்டினார். பாமக மாவட்ட செயலர் கூட்டினார். 108 பேரில் 8 பேர் தான் வந்தாங்க, 100 பேர் வரல. வன்னியர் சங்கத்தில் பாதி பேர் வந்தாங்க, பாதி பேர் வரல. சமூக ஊடக பேரவை, அப்புறம் அவங்க நிறைய அமைப்புகள், தொழிற்சங்க அமைப்பு கூட்டின இடத்துல அவர் கூப்பிட்டே நிறைய பேர் வரல. ஸோ அது போக வேண்டாம்னு கொடுத்த அழுத்தம் கூட காரணமாக இருக்கலாம்ல. இல்லை, அவங்க வந்து அதையும் சொல்லிருக்காருல்ல அவர். அது வராததுனால தான் நம்ம இந்த கட்சியை ஆரம்பித்து நடத்தி இத்தனை வருஷம் பாடுபட்டு நம்மால் நியமிக்கப்பட்ட இவர்கள் வந்து நம்ம அழைப்பு கொடுத்தும் வரலன்ற அந்த இருக்குது இல்லையா, அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் வெளிப்பட்டிருக்கார். ஆக்சுவலாக வந்து அது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது அவருக்கு ஏன் அந்த கொந்தளிப்பு இருக்குன்றது. ஆனால் இது எல்லாமே அவர் நினச்சிருந்தால் குடும்பத்துக்குள்ளே அவர் சரி பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது இந்த அதிமுக கூட்டணின்னு சொல்கிறாருல்ல, 24 எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி சேர்ந்தோன்ட்டு, அது வந்து ப்ராக்டிக்கலாக சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா 21 தேர்தலில் நீங்கள் 10.5 கொடுத்தீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது வந்து வட தமிழகத்தில் வந்து 11 மாவட்டங்கள் இருக்குது மொத்தம். சென்னையிலேருந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி வச்சுக்கோங்க. இந்த 11 மாவட்டங்களில் 77 இடங்கள் இருக்குது. 77 இடங்களில் பார்த்தீங்கன்னா 77 இடங்களில் அதிமுக பாமக கூட்டணி இருந்திருக்கு 21 தேர்தலில். அப்படி இருந்தபோது அதிமுக வெற்றி பெற்ற இடங்கள் 13, 14 இடங்களில் போட்டி போட்ட பாமக வெற்றி பெற்ற இடம் 1 மயிலம். அப்போது அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. 10.5 கொடுத்துமே டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அப்போ என்ன காரணத்துக்காக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்? சரி, அதுவே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவோட கூட்டு வச்சிருந்தா இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்திருந்தா அப்போ மட்டும் என்ன சொல்வார்? அப்போ வந்து அப்போ பழைய கதை தொடருது இல்லை. பாஜக வேண்டான்னா 19 நீங்கள் பாஜகவோட இருந்தீங்க, 21 நீங்கள் பாஜகவோட இருந்தீங்க, 21 நீங்கள் அதிமுகவோட இருந்துமே கூட நீங்கள் தருமபுரியில் 2, சேலத்தில் 2 வின் பண்ணீங்க. உங்களுடைய கோர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வின் பண்ணீங்க. அப்போ அதிமுகவோட கூட்டணி இருந்து கூட அதிமுகவுடைய ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. விக்கிரவாண்டி எலெக்ஷன் என்னாச்சு? அதிமுகவோட ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. எங்கே போச்சு? திமுகவுக்கும் சீமானுக்கும் தான் போச்சு ஆக்சுவலாக. அப்போது அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாத நிலையில் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன பேசுனீங்க? யார்? எடப்பாடி என்ன பேசினார்? பாமக வந்து ஒரு வேடந்தங்கள் பறவை மாதிரி எங்கே தண்ணி இருக்கோ அங்கே போவாங்க, 10.5 கொடுத்ததுனால தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு ஏடிஎம்கேல பல பேர் பேசினாங்க. இதெல்லாம் காரணமாக வச்சு தான் அன்புமணி என்ன சொன்னார்? வேண்டாம், நம்ம வேண்டாம், இவங்களோட சேர்ந்தா இவங்க ஓட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, ஏடிஎம்கே ஓட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாத போது எதற்காக நம்ம ஏடிஎம்கேயோட சேரணும்னு ஒரு பாயிண்ட். மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது அவங்களுக்கு சௌரியமாக இருக்குது, அது கூட இருக்கலாம்னு ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் அடிப்படையான விஷயமே தவிர இந்த ஃபேக்ட் வந்து டாக்டருக்கு நல்லாவே தெரியும், ராமதாஸ் அவர்களுக்கு. அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குதுன்னு இந்த பாயிண்ட் வந்து அரசியல் ரீதியான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அவர் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அன்புமணி சொன்னார்னா அதுக்கு பின்னாடி இந்த காரணங்கள் இருக்குது. ரைட், ஓகே. தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுமந்த் கிட்ட நான் கேட்டு வந்துடுறேன். சுமந்த் சார், இந்த ஆவேசம் ராமதாஸ் இவ்வளோ ஆவேசமாக இன்னைக்கு பேசுறதுடைய பின்னணியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வெறும் ஆவேசமாக நான் பார்க்கல, இது வருத்தம் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும்
குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வெறும் ஒரு ஒரு கோபம் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை, அது நிச்சயமாக வருத்தமும் இருந்திருக்கும். இன்னைக்கு கட்சி வந்து பெரும்பாலான கட்சி தலைவர்கள் எல்லாம் டாக்டர் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்கங்கிறது கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. 108 மாவட்ட செயலாளர்கள் கூப்பிடும்போது வெறும் 8 பேர் தான் வந்தாங்கன்னு அவர் மருத்துவர் ஐயாவே வந்து ஒத்துக்கிட்டார். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை பப்ளிக் பிளாட்ஃபார்மில் எதற்காக இது விவாதிக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு, அது வந்து நிச்சயமாக டாக்டர் அன்புமணி வந்து அதை தவிர்த்திருக்கணும். எதுவாக இருந்தாலும் உதாரணத்திற்கு அந்த அறிவிப்பு சொல்கிறாரு, அந்த புதுச்சேரி இதில் வந்து முகுந்தனை வந்து அறிவிக்கிறார். அவர் டாக்டர் ராமதாஸ் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கே, அது எதுக்காக பப்ளிக்காக மைக்கை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து தனியாக பாருங்கள். இது ஆஃப் த ஸ்டேஜ் இதை பற்றி பேசி தீர்த்து கொண்டிருக்கலாமே. ஸோ இதை பப்ளிக் ஒரு 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 சண்டையாக வெளிப்படையாக ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது வேறு, கருத்து வேறுபாடு இல்லாத இடமே இருக்காது. வெவ்வேறு செய்யும். எந்த ஒரு குடும்பத்திலும் கருத்து வேறுபாடு, அதுவும் 2 வெவ்வேறு தலைமுறையினரிடையே இல்லாமல் இருந்தால்தான் அது வந்து அப்நார்மலாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி செயல்படுவது நிச்சயமாக வந்து ஒரு தந்தை என்கிற முறையில், கட்சி தலைவர் கட்சி நிறுவனருங்கிறதெல்லாம் விட்டுடுங்க, ஒரு தந்தைங்கிற முறையில் நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். இதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அதை இப்போ நீங்கள் தனித்து வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வைக்கிறீங்க, அதுக்கு மக்கள் வரணும்னா அதை வந்து நீங்கள் இன்ஃபார்மலாக கட்சி சேனல்ஸ் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ வழிகளில் இந்த மாதிரி என்னை வந்து அங்கே பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு என்னை வந்து பார்க்குறவங்க இங்கே வாங்க, இதுதான் என் டெலிஃபோன் நம்பர், அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கிறது. ஸோ அதில் வந்து எனக்கு நிச்சயமாக வந்து டாக்டர் ராமதாஸ் சொல்கிற விஷயத்தை நான் உடன்பாடு. ரெண்டாவது, இது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது, பட்டு பிஜேபியோட தான் கூட்டணி, பட் பரவலாக பேசப்பட்ட விஷயம் அது. ஏன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும், அன்று முதல் நாள் நைட்டு வரைக்கும் என்ன பேச்சுன்னா அதிமுகவோட கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சில செகண்ட் ரங் லீடர்ஸுக்கே இம்ப்ரெஷன் என்னன்னா அதிமுகவோட தான் கூட்டணி. சிவி சண்முகம் போய் பேசிட்டு வந்துட்டாரு, நாளைக்கு ஒரு 11 மணி 12 மணிக்கு போய் அது ஃபைனல் ஆயிரும். இல்ல அதுதான் காலையில டாக்டர் தெளிவா சொல்லிருக்காரு. அது என்ன காலையில பிரேக்ஃபாஸ்ட் அவரோட மனைவியும் வந்து என் காலை பிடிச்சு கெஞ்சி அழுதாங்க, தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அத விடுங்க. அந்த இல்ல அது அதனுடைய உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பப்ளிக் தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால், இல்ல அவர் சொன்னதுதாங்க. பட் இதுல வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு எமோஷனலாக அவர் கூறி இருக்கிறார். அதிலெல்லாம் வந்து டாக்டர் அன்புமணியோடைய வெர்ஷன் வந்து வந்த பிறகு நமக்கு கூட்டி கழிச்சா என்ன கரெக்டுங்கிறது நமக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, தெரியாமலும் போகலாம். பட் மை பாயிண்ட் இஸ் சிம்பிள். பப்ளிக்கில் இந்த சண்டை வந்த பிறகு என்ன இப்போ டாக்டர் அன்புமணி கேட்குறாரு இல்லையா, முகுந்தன் ஏன் அந்த பதவியில் இருக்கணும்னு. நான் என்ன கேட்குறேன், டாக்டர் அன்புமணி வந்து மத்திய அமைச்சர் ஆகும்போது அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் மூத்த தலைவரா? அவருக்கு தான் அனுபவம் இருந்துச்சா? 36 வயசில் அவங்க வந்து மத்திய அமைச்சர் ஆக்குனார். என் குடும்பத்தில் வேறு யாரும் வரமாட்டாங்க, அரசியலுக்கு யாரும் வரமாட்டாங்க சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி அது சொல்கிறாரு இல்லை, நான் பண்ண தப்பு அதுன்னு அது சொல்கிறாரு இல்லையா? ஸோ 36 வயதில் பெரும் அனுபவமே இல்லாத ஒரு நபர், அவரை விட கட்சியில் மூத்த தலைவர்கள் பலர் இருக்கும்போது மத்திய அமைச்சர் ஆறுதல அவருக்கு பிரச்சனையே இல்லையே. இல்லைங்க, கட்சியில் சீனியர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பாடுபட்டுருக்காங்க, இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, அவங்க தாங்க மத்திய அமைச்சர் ஆகணும், ஏன் நான் மத்திய அமைச்சர் ஆகணும் கேட்டாரா? அப்போ என்ன லாஜிக் இது? இவருக்கு அனுபவம் இல்லை, இவர் ஏன் கொண்டு வரீங்க? வாட் இஸ் உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம்னு இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு வந்து நிச்சயமாக பாமகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறையை நோக்கி தான் பார்ப்பாங்க. டாக்டர் அன்புமணியை தான் தலைவராக ஏத்துக்கிறாங்க. அடுத்த 3 நாட்கள் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் சந்திக்கிறதா அறிவிச்சிருக்காரு அன்புமணி தரப்பு. இப்ப அது என்ன மாதிரி தாக்கத்தை உண்டாக்கும்?
இல்லைங்க, நிச்சயமாக கட்சியில் பெரும்பாலானவங்க அந்த பக்கம் தான் இருக்காங்க. பிகாஸ் தே லுக் அட் த ஃபியூச்சர் இல்லையா, தங்களுடைய ஃபியூச்சர். அவங்க வந்து இதில் லாயல்ட்டி இல்லை, இவர் தான் கட்சியை நிறுவினார், இன்னைக்கு இந்த கட்சி இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னாக்கா இதுக்கு இவ்வளவு மக்களிடையே 3%, 5%, 6% அது வளர்த்து விட்டதே இவரால் தான் அப்படிங்கிற அந்த லாயல்ட்டியை தாண்டி நாளைக்கு இவர் தானே வருவார், இவர் சைடு எடுத்துக்கிட்டால் தானே நமக்கு ஆதாயம். அந்த ஆங்கிள் தான் எல்லாருக்கும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவர் ஐயாவுக்கு வந்து 85 வயது தாண்டி விட்டது. ஸோ நிச்சயமாக அவங்க எல்லாருமே வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யாராக இருந்தாலும் தங்களுடைய சுயநலத்துக்காக டாக்டர் அன்புமணி பக்கம் தான் நிற்பாங்க. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக அவர் கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மாவட்ட செயலாளர்களுக்கு ஃபோன் செய்து இந்த மீட்டிங்க்கு போக வேண்டாம் என்று கூறியிருந்தால் அதுவும் ஒரு நிச்சயமாக ஒரு தவறு. ஏதோ ஒரு மீட்டிங் கூட்டுறாரு, போயிட்டா வந்து என்ன பெரிய இது ஆக போகுது, ஒன்றும் பெரிய இழப்பு ஒன்றும் ஆக போகாதில்ல. அவர் கூட்டியிருக்காரு ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கு கட்சியினுடைய நிறுவனராக கூட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்கு போகட்டுமே, எதுக்கு ஃபோன் பண்ணி இவர் சொன்னாரா போகக்கூடாதுன்னு? இன்றைக்கி அவர் டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு 100 பேருக்கு ஃபோன் பண்ணி பர்சனலாக போகாதீங்கன்னாரு அப்படின்ட்டு. எதற்காக இதெல்லாம்? இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் இல்லை என்றால் டாக்டர் அன்புமணியால் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? மத்திய அமைச்சராக பணிபுரிந்து இருக்க முடியுமா? பல முறை பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியுமா? முடிந்திருக்குமா? ஸோ ஏதாவது தீஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு ஆஸ்க். இல்லை சரி, அதுக்காவது பெரியவர் மேலே தப்பே இல்லைங்க, அது மாதிரி இல்லை. பட் இன்று இவர் சாதித்தது அனைத்தும் அரசியலில் தந்தையினால் சாதித்தது. அந்த தந்தைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போடுங்க, எல்லா குடும்பத்திலையும் சண்டை இருக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும். பட் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அவரை ஒரு லெவல் குறைக்கிறது போல் செயல்படுவது நிச்சயமாக வருத்தம் அளிக்கிறது. அது நிச்சயமாக டாக்டர் அன்புமணி தவிர்த்திருக்க வேண்டும். சரி சுமன், இதில் வந்து பிரச்சனைங்கிறது வந்து இப்போ இதில் வந்து அன்புமணிக்கிட்டையா நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை டாக்டர் ஐயா ராமதாஸ்கிட்டையா பார்க்குறீங்களா? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுப்பதற்கு முன்பு வரையிலும் அவங்க 2 பேருக்குள்ள தான் வந்து ஏதோ பிரச்சனை, அவர்களுக்குள் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்குள் பேசி தீர்த்துக்கிட வேண்டிய பிரச்சனையை அவர்கள் பொது வெளியில் பேசுகிறார்கள். நீங்கள் மைக்கு தூக்கி போட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி அவர்கள் பேசிக்கொண்ட விஷயங்களாக இருக்கட்டும், இது பொது வெளியில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஆனால் ராமதாஸ் என்று பேசியிருக்கிற அந்த இதில் வந்து முக்கியமான ஒன்று வந்து பாஜகவோடு கூட்டணி அமைப்பது, 2024 கூட்டணி அமைப்பது. சார் கூட அதை மென்ஷன் பண்ணாங்க. முந்தின நாள் இரவு வரையிலும் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பார்கள் அப்படிங்கிற நிலைமை இருந்தது தான் தலைகீழாக மாற்றப்பட்டது. அப்படின்னா அந்த மாற்றப்பட்டதற்கான அந்த புள்ளி இருக்குல்ல, அது வந்து இவருடைய பேச்சில் இருக்குது. ஒரு பக்கம் அன்புமணி காலை பிடிச்சிட்டார், இன்னொரு பக்கம் சௌமியா அவர்கள் காலை பிடிச்சிட்டாங்க. எப்படியாவது இதுக்கு வந்து ஒத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் ஒத்துக்காங்கன்னு சொல்லும்போது இவர் கொஞ்சம் தயங்குறாரு, ஒத்துக்கிட்டதுக்கு தயார் இல்லைங்கிற நிலைமையில். அதாவது அதிமுக பக்கம் போகலாங்கிறது இவருடைய முடிவு. ஆனால் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கொல்லி வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா அவருடைய தற்கொலைக்கான மிரட்டல். அது இல்லை, அவர் தற்கொலைக்கான மிரட்டல்னு நாம் அதை பார்க்க முடியாது. பாஜக ஒரு நெருக்கடியை கொடுத்து தான் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற பேச்சு அப்போவே ஏற்பட்டுச்சு. நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வரையிலங்க நம்ம உட்பட பல ஊடகங்களில் பேசப்பட்டது என்ன, திமுக வந்து இது கூட்டத்துக்கு போனது, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது பாஜகவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து இடி ரைடுக்கு பயந்து போனார்கள். அப்போது இந்த இப்படி பேசியவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இடியை வைத்து பாஜக மிரட்டுகிறது. ஆனால் அதுக்கு திமுக தரப்பிலிருந்து எதிர்வினை என்ன ஆற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் மோடியாக இருந்தாலும் சரி இடியாக இருந்தாலும் சரி நாங்கள் எதிர்கொள்வோம்னு சொல்லி துணை முதல்வர் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தேவை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த கேஸ் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது உச்சநீதிமன்றத்தால். அப்போது இப்படி ஒரு சமரசம் பண்ணி அங்கே போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட ஒரு உள் காரணம் இருக்கு இல்லையா, இடியை வைத்து பாஜக கட்சிகளை மிரட்டுகிறது. அந்த மிரட்டலின் உச்சகட்டம் தான் நான் வந்து
இலக்கு நான் உயிர் போக நேரிடும்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. நீங்கள் இப்போ என்னென்னா இருக்கிற எல்லா பெரும்பகுதி ஊடகங்கள் என்ன சொன்னிச்சு அல்லது புத்திஜீவிகள் என்ன சொன்னாங்கன்னா திமுக பயந்து விட்டதா நான் இப்போ என்ன சொல்கிறேன், பாஜக மிரட்டியதா மிரட்டலையா அப்படிங்கிறதான் எப்படி மையப்பொருளோ அது இங்கே நிரூபணமாகி இருக்கிறது. எப்படி பாஜக மிரட்டுங்கிறதுக்கான வார்த்தை தான் ரெண்டு பேரும் காலை பிடிச்சிட்டு அப்பா நீங்கள் எனக்கு கொல்லி வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை. இது ஏதோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் பேசிய விஷயம் அப்படிலாம் அது ஒரு சென்டிமெண்ட் கிடையாது, கடந்து போயிட முடியாது, அது சென்டிமெண்ட் கிடையாது. ஓகே, அது ஒரு லைஃப், அதாவது ஒரு உயிருக்கான த்ரெட். அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலுக்கு மத்தியில தான் இவர்கள் பாஜக பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளின்னு நீங்க கொண்டு நிறுத்துறது பாஜக. கண்டிப்பா இந்த மைய புள்ளியை நாம் நிராகரிச்சிட முடியாது. இன்னொன்று நீங்கள் சார் சொன்னாங்க, அதாவது ஓட் ஷேரிங் அது அதிமுகவோடு சேர்ந்தால் பெரிய ஓட் ஷேரிங் இல்லை பிரச்சனை. பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, நம்மளுடைய தொண்டர்களையே ஷேர் பண்ண வேண்டியிருக்குது. பாஜகவோட பிரச்சனை அங்கே இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே சாதியவாதம், இங்கே மதவாதம், அது ஈஸியாக இருக்குது. அப்படியே பாமக தொண்டர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு தயாராகிடுறாங்க, நிறைய பேர் போயிடுறாங்க. அதனால் அவருக்கு இன்னொன்று கரெக்டாக சொல்லணும், எந்தெந்த இடத்தில் லாபம் கிடைக்கும்னு சரியாக ஒரு சின்ன கட்சிங்க ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு தான் தன்னுடைய சர்வைவலை பார்க்கணும். நீங்கள் 2001 ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறாங்க கூட்டணியில், அதே மாதிரி 2006 கூட்டணியில் திமுக பக்கம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2011 அதிமுக பக்கம் போகிறதுக்கு போயிட்டு விஜயகாந்துங்கிற புது ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி இங்கே வராங்க. இப்படி மாற்றி மாற்றி ஏதோ ஒரு வகையில் தன்னை நிலைப்படுத்தி கொண்ட ஒரு கால்குலேட்டட் பர்சன் அவர். ஆனால் அவருக்கு உள்ளுணர்வாக ஒன்று தெரியுது, நாம் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த சாதிய செட்டப்பு பாஜகவோட சேர்ந்தால் மெல்ட் ஆயிரும், ஓகே, கரைந்து போயிடும். அப்போ நமக்கு என் கண் முன்னாடியே நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கட்சி என் கண் முன்னாடியே அழிஞ்சு போகுது. அதனால தான் அவர் சொல்றார், நீங்க இப்போ முடிவெடுக்கிறதுல யாருக்கு குழப்பம்னு ஒன்று வருது இல்லை. ஏன்னா இது ஒரு ஜென்ரேஷன் கேப், அதாவது தலைமுறை இடைவெளி, அப்படி சொல்லலாமா? இதை இல்லை, தலைமுறை இடைவெளிலாம் கிடையாது. நான் முந்தைய முறையே சொன்னது என்னன்னா, டிப்ளமேட்டிக்கான முடிவுகளை எடுப்பதில் நான் தான் சொல்றேன், 2 முறை மிகச்சரியாக முடிவெடுத்தவர் 3வது முறையும் சரியாக தான் முடிவெடுத்தாரு. விஜயகாந்துங்கிற ஃபேக்டரோட ஒரு ஈகோ ப்ராப்ளம் தான். நீங்கள் அங்கே போய் ஓட் ஷேரிங்கிற பிரச்சனை வருமே, அங்கே தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வருமேன்னு தான் அந்த அதிமுக பக்கம் போகலையே தவிர, அவர் விஜயகாந்த் வராமல் இருந்தால் அதிமுக பக்கம் இருந்து 2011 கூட அவர் வெற்றி பக்கம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ அந்த முடிவோடு தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு டிப்ளமேட்டிக்காக முடிவு எடுக்க தெரியும். அது மட்டும் இல்லை, கடுமையான உழைப்பு ஆரம்ப காலகட்டத்தில். பிற்காலத்தில் கொஞ்சம் ஏன்னா வயசும் ஆகிருக்குது, கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக இருந்தாருன்னு கூட அந்த கடின உழைப்பை மகன்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நீங்கள் அவர் சொல்கிற வார்த்தை போயிட்டு தானே சார் இருக்காரு. தலைவரான பிறகு அன்புமணியும் போறாருல, கூட்டங்களுக்கு போனார். போன தடவை நான் சொன்னேன், பாமக அளவிற்கு இவர் அதாவது நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் அவர்கள் அளவுக்கு இவர் உழைக்கிறாராங்கிற கேள்விதான் முக்கியமானது. அது இல்லைங்கிறதா இங்கே பிரச்சனை. அதனால தான் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்தே சொல்கிறேன், செயல் தலைவர்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களை எதுவும் நான் டிகிரிலாம் செயல்படுங்க, உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க, ஒரு தொண்டனை போல் ஓடுங்கள். நீங்கள் செயல்பட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேங்க, அன்புமணி அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, ரொம்ப கேஷுவலாக நல்ல நம்ம அதாவது குடும்பத்தோடு அன்பாக இருக்கிற ஒரு நல்ல மனிதர், தப்பு இல்லை. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி டால்ஃபின் வரும், நான் அதை எப்போதும் பார்ப்பேன். ஒரு கட்சி தலைவருங்க, ஒரு வட்ட செயலாளர் கூட ஒரு நாள் முழு நாளையும் ஒரு அரசியல் கட்சியில் அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி எப்போ ஷாப்பிங் கூப்பிட்டாலும் அவர் பின்னாடி வந்துடுவார். எல்லா பொருட்களையும், இந்த புடவை எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு எல்லாத்துலேயும் அவர் கலந்து பேசுவார். அப்படின்னு ஒரு நல்ல குடும்பஸ்தர்னு சொல்கிறாங்க. நல்ல குடும்பஸ்தராக ஒரு கட்சிக்காரர் இருப்பது கடினம். அது ஒரு கட்சி தலைவர். ஏன்னா அவர் ஒரு நாட்டுக்கே தலைவராகவோ அல்லது அந்த கட்சியின் தலைவராகவோ இருக்கணும். குடும்பத்துக்கு மட்டும் நல்ல தலைவராக, ஒரு குடும்பத்தையே நல்லா பாத்துக்கிறவர், பாத்துக்கிறவர் நாட்டை பாத்துக்க மாட்டாரா? இல்ல 24 அப்படியே எடுத்துக்கலாம். 24/7 குடும்பத்தோட இருந்தீங்கன்னா நீங்க கட்சிக்குள்ள நீங்க இயங்க முடியாது. நான் தான் சொல்றேன், ஒரு கட்சியின் சின்ன பொறுப்புல இருக்கிறவர்களை எவ்வளவு கடினமாக அந்த கட்சிக்காக ஓடி உழைத்து கொண்டிருப்பார்கள்னு தெரியும். அதனால தான் அந்த உழைப்பு இவரிடம் இல்லை. செயல் தலைவர்னு நான் உங்களை சொல்லியிருக்கேங்கிறாரு. இன்னொன்று, தலைமை பண்பை குறித்து சொல்றாரு. இவருக்கு இவ்வளோ பெரிய தலைமை பண்பு இருக்குன்னு சொல்லி பில்டப் பண்ணி புஷ் பண்ணி கஷ்டப்பட்டு
இவ்வளவு நாளும் தூக்கிட்டு வந்தாச்சு, ஆனால் இன்னும் கூட அந்த பொறுப்பு இல்லையே பிள்ளைக்கு அப்படிங்கிற ஒரு பாச உணர்வுல தான் தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற உண்மையை சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு உண்மை. என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு கூட்டம் அவர் கையில் இருக்குங்க. ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் அன்புமணிக்கு ஏந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டாங்க. ஏன்னா எதிர்காலம் அன்புமணிகிட்ட இருக்குது. இன்னொன்று, அன்புமணியின் இந்த சொகுசான எல்லாருமே கிட்டத்தட்ட நீங்க பேசின எல்லாருமே 4 பேருமே கிட்டத்தட்ட முன் வச்ச ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன். எதிர்காலம் அன்புமணி கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அப்போ டாக்டர் ராமதாஸ் இல்லாம அந்த எதிர்காலங்கிறது சாத்தியமாகுமா? இல்ல, ராமதாஸை தவிர்த்துட்டு அந்த எதிர்காலம் சாத்தியமாகுமா? அப்படி ஒரு கேள்வி வருது. நீங்க சொல்றது வந்து கூட்டணி, அதாவது பிளவுங்கிற அடிப்படையில் சொல்றீங்க. ஆனா எதிர்காலம் நான் சொல்றது வந்து வயது அடிப்படையில் எதிர்காலம்ங்கிறது யாருடையது அந்த அடிப்படையில் தான் எல்லாரும் பேசுறோம். அந்த அடிப்படையில் தான் அவர்களும் மதிக்கிறார்கள். எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது அப்படின்னு நீந்தி காட்டுறாரு, தட்டி காட்டுறாரு, எல்லாம் கரெக்டு தான். 85 வயது, 60 வயசுலேயே வந்து ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து அரசு அதிகாரிகள் வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அரசியல் தலைவர்களுக்கு அது கிடையாதுனாலும் கூட கட்சி அப்படிங்கும்போது அதுக்குள்ளே 85 வயதில் நீங்கள் எப்படி இயங்க முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனையில் தான் இது சிக்கிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று, இவர் வந்து கமாண்டிங்காக சொல்கிறாரு, நீயா நானான்னு போட்ட அப்படிலாம் இல்லை. அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு தழுதழுப்பு. உண்மையாக வந்து நான் என்ன ஃபீல் பண்ணோம்னா, ஒரு தகப்பனா ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதை வந்து கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அதை உடைக்கிறாருங்கிற நிலைமையில தான் 85 வயதில் ஏன் உள்ள வந்து தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து சரியாக நடத்தலை. சரி, ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு கூட கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கலாம், நீங்கள் கட்சியை கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்க முடியாது. என்னதான் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, அது மீடியா தான் இருக்குமே தவிர, வாட்ஸ்அப் குழுக்கள் தான் இருக்குமே தவிர, நீங்கள் செயல்படணும். நீங்க அப்படி கொடுத்த பொறுப்பை அவர் சரியா செயல்படுத்தல. கண்டிப்பாக ஒன்று. இன்னொன்னு, அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை, பட்டாபிஷேகம் நடத்தினேன். அதாவது 35 வயசுல அவங்க வந்து கேட்ட உடனே 8 நாட்களுக்குள் எனக்கு வந்து இதை நடத்தணும்னு சொன்னாங்க. வேற வழி இல்லை. 1.5 மாதங்கள் நம்ம குடும்பத்திலிருந்து பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு திட்டம் வைத்திருந்தேன். வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. இந்த இடத்தில் நான் எதுக்கு சொல்றேன்னா, பொது வெளியில் பொதுவாக எல்லாரும், அதாவது குடும்ப அரசியல், அது வந்து மன்னராட்சி, அது இதுன்னு பேசிக்கிட்டு அப்படி வீரமாக வருவாங்கல்ல, தன் வாயாலேயே பட்டாபிஷேகம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதாவது மன்னர் தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்ததை ஒத்துக்கொண்ட தருணம் இது. இதையெல்லாம் நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது. அப்போது ஒரு கட்சி இங்கே வெறுமனே அதிமுக மட்டுமில்ல, பாமகவும் பாஜகவில் தான் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வெறுமனே இது குடும்ப சண்டை அல்ல, பாஜகவால் நிகழ்ந்து கொண்டிருக்கிற செங்குத்தாக கட்சிக்குள்ளேருந்து 2 உடைக்கக்கூடிய ஒரு பிளவு, ஒரு ஆப்பை வச்சு அடிச்சு பிளக்கிற பிளவை பாஜக நிகழ்த்தி ரவீந்திர துரைசாமி, இந்த விஷயத்தையும் அப்படியே கடந்து போயிட முடியாது. சுமன் கவி சொன்னதை, இந்த பிளவை உண்டாக்கிட்டு இருக்கிறது, அந்த பிளவுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆப்பை பாமக வச்சிட்டு இருக்கிறதே பாஜக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. சுமன் கவி அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. நண்பர் பிரியனும் அதே டோனில் பேசினாரு. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வட தமிழகத்தில் என்ன இருக்குது, என்ன செல்வாக்கு இருக்குது? மன்னிக்கவும், பாரதிய ஜனதா கட்சிக்கு வட தமிழகத்தில் என்ன இருக்குது, என்ன செல்வாக்கு இருக்குது? அங்கு வட தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வட தமிழகத்தில் எந்த பலமும் எந்த தேர்தலையும் நிரூபிக்காத ஒரு கட்சி, இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் தமிழிசை அம்மையார் அங்கே கேண்டிடேட்டே இல்லாமல் கத்திரிக்கோள் சின்னத்துக்கு இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு 40 சீட்டும் தேவநாதன் கட்சிக்கு ஒரு 20 சீட்டும்னு வட தமிழகத்தில் ஒதுக்கின ஒரு கட்சியோட எப்படி இவங்க வெறும் 10 சீட்டுகளை மட்டும் வாங்கிட்டு கூட்டணி போனாங்க? இன்னும் சொல்லப்போனால் இதில் பாஜகவே வந்து பாமக பாஜகவில் 7+1 நிற்கும்போது வந்து 5 சீட்டு தான் பாஜக நின்னாங்க. பாமகவோட ஒப்பிடும்போது 23 சீட்டு நிற்கும்போது 20 சீட்டு தான் அங்கே நின்னாங்க. இதுதான் அவங்களுக்கு இடையில உள்ள ஒரு ரேஷியோன்னு சொல்லும்போது, பாரதிய ஜனதா கட்சி 19 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் பாரதிய ஜனதாவும் 4 தொகுதியில் அவங்க கூட்டணி கட்சிகளும் தாமரை சின்னத்தில் நிற்கும்போது, சரி 19 மட்டும் எடுப்போம், 19 தொகுதிகளில் பாஜக நிற்கும்போது அதற்கு பாதிதான்னு சொல்லி அவங்க ஏன் 10 இடங்களுக்கு போனாங்க? இந்த இடத்துல தான் நான் மூடு மந்திரமாக ஒரு விஷயத்தை பார்க்குறேன். 1999ஆம் ஆண்டு மூப்பனார் அவர்கள் வந்து பாஜகவை எதிர்த்து வாக்களித்தவர். பாஜகவுக்கு எதிராக ஜெயலலிதா அணியில் சேர்ந்திருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் நினைத்தார்
இவர் பாராளுமன்றத்தில் தோற்கட்டும், அதன் பிறகு சட்டமன்றத்தில் நம்மிடம் தானே வருவார். அதுபோல் 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தன் கூட்டணியில் சேர்த்திருக்கலாம். அப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் என்ன நினைத்தார், இவர் பாராளுமன்றத்தில் தோற்கட்டும், தோற்ற பிறகு சட்டமன்றத்தில் நம்முடன் வருவார் என்று நினைத்தார். அதுபோல்தான் எடப்பாடி பழனிசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சரியான ஆஃபர் கொடுக்கவில்லை. அவரின் நோக்கம் என்னவென்றால், ஜெயலலிதா 99லும் 2009லும் செய்த அதே வியூகத்தின்படி இவர்கள் மக்களவையில் தோற்கட்டும், தோற்று முடிந்த பிறகு தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய அவர்கள் சட்டமன்றத்தில் நம்மிடம் வருவார்கள். ஒருவேளையில் நம்முடன் கூட்டணி அமைத்து இவர்கள் மக்களவையில் வெற்றி பெற்றுவிட்டால் அன்புமணி முதல்வர், மாற்றம் முன்னேற்றம் என்று 26ல் அவர்கள் கிளம்பி விடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் அதிமுக இவர்களை டீல் பண்ணியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக டாக்டர் ராமதாஸ் கூறுகிறார், அவர் மனச்சாட்சிக்கு தான் இதில் உண்மை நிலை என்ன என்று தெரியும். என்றாலும் வெளிப்படையாக உள்ள இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கு கூட கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர்தான் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நாம கூட்டணியில் போய் என்னத்தை சாதித்தோம், 5 சீட்டு தானே கூட்டணியில் ஜெயித்தோம், தனியாக நின்று 4 சீட்டு ஜெயித்தோம்ங்கிற ஒரு கருத்தையும் டாக்டர் ராமதாஸ் தான் முன்வைத்தார். அப்பொழுது அதிமுக கூட்டணி பலன் அளிக்கவில்லை என்ற கருத்து இது சகோதரர் பிரியன் கூறியது. அந்த பகுதியில் சீட்டு நம்பரோடு அவர் அழகாகவே சொன்னார். சேலம் தருமபுரியில் மட்டும்தான் 4 சீட்டு ஜெயித்தாங்க, மற்றபடி 19 சீட்டுக்கு ஒரு மயிலம் மட்டும்தான் ஜெயித்தாருன்னு சொல்லும்போது, இந்த மக்களவைத் தேர்தலிலுமே சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரியில் வந்து பெண்ணகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி 3 செக்மெண்ட்லையும் கம்ஃபர்டபுள் லீடு எடுத்திருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட சேர்ந்து நின்று அவங்க வந்து 5 செக்மெண்ட் தான் ஜெயித்தாங்க. இதை இன்னொரு வகையில் நாம் பார்த்தோம்னா, இயல்பான கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொல்கிறார் டாக்டர் ஐயா அவர்களே. 2009இல் இந்த நேச்சுரல் அலையன்ஸின் நிலைமை என்னாச்சு? உங்கள் ஆதரவில் தென் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, சேலம் செம்மலை அண்ணன் மற்றும் மயிலாடுதுறை OS மணியன், திருப்பூர் அந்தியூர் பவானி வன்னியர் சமூக வாக்குகள் பாமக வாக்குகளால் வெற்றி பெற்ற போது உங்களால் ஒரு இடங்காவது இந்த அதிமுக அணியால் வெற்றி பெற முடிந்ததா? அதேபோல் 2019ஆம் ஆண்டு முதன்மை ஒருங்கிணைப்பாளர் OPS, இணை ஒருங்கிணைப்பாளர் EPS, முதல்வர், துணை முதல்வர் 2 பேருமே இவர்கள் செயலாபுரம் தோட்டத்திற்கு வந்து அமித்ஷாவையும் புறந்தள்ளி இது மாநில உரிமைக்கான அணி என்று மாநில உரிமைகளுக்காக நீங்கள் சேட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் கொடுத்து வைத்த அணியில் 9ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு கொடுத்த வெற்றியை கூட EPS OPS கொடுக்க முடியாமல் 20 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தீர்களே, அது எப்படி நேச்சுரல் அலையன்ஸ் என்று ஆகும்? நீங்கள் தோல்விக்கு பிறகு நீங்கள் இந்த காரணத்தை சொல்கிறீர்கள். என்னுடைய பார்வை, எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து உங்களுக்கு சரியான ஆஃபர் வரவில்லை. எடப்பாடியிடமிருந்து என்ன ஆஃபர் வந்தது என்று யாருக்குமே தெரியாது. அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணினா 100% வந்து அதிமுக கூட்டணி தான் அங்கு பலமான கட்சி. பாஜகவுக்கு வடபலத்தில் வந்து ஆதரவில்லை, மைனஸ் தான் இருக்குது. ஆனால் மூடு மந்திரமாக இருப்பது எடப்பாடி பழனிசாமியின் வீகம். அவர் வீகம் என்னவென்றால், மக்களவையில் இவர் ஜெயித்து விட்டால் 26இல் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் மக்களவையில் சுமன் கவி ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறாரு, ஒரே ஒரு கேள்வி, ஒரு குறுக்கிட விரும்புறாரு உங்ககிட்ட சுமன் கவி. இல்ல, அதாவது நேச்சுரல் அலையன்ஸ்னு சொன்னாரு. இல்ல ரெண்டு இல்ல அப்படின்னா இது நம்மளுடைய யூகத்தை, அதாவது அவர் அதிமுக தரப்பிலிருந்து சரியான ஆஃபர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் பிரிந்தார்கள்னு ஒரு காரணத்தை சார் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றதுன்னா, 2 பேரும் காலை பிடித்து கொஞ்சம் கெஞ்சினார்கள், நான் இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு த்ரெட் இருக்கு, அதாவது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு குடும்ப பிரச்சனை இல்லைங்க இது வந்து எவ்வளவு பெரிய த்ரெட்டுக்கு மத்தியில அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குங்கிறத வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதை உதாசீனப்படுத்திட்டு போக முடியாது. சுமன் கவி ராமதாஸ் சொன்னதான் சொன்னாரு. ஆனால் சுமந்த் வந்து இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத அன்புமணி பயில் சொல்லணுங்கிறத சுமந்த் வந்து அதை கிரிட்டிக்கலாக சொன்னார். அன்புமணி இதற்கு என்ன பயில் சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். பட் என்னோட எவிடன்ஸா நான் தரவுகளோட சொல்றது கூட்டணி வச்சு நம்ம என்ன சார், என்னோட குறுக்கீடு ஒண்ணு. இப்ப நாளை மறுநாள் சொல்லிட்டு வந்து அன்புமணி கூட்ட போற அந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து ராமதாஸுக்கு பதில் சொல்லக்கூடிய கூட்டமா இருக்குமா, இல்லை இது தனியா ஒரு பிளவை நோக்கி போறதுக்கான கூட்டமா அமையுமா? அது இந்த விஷயத்துல அன்புமணி எதிர்காலமே அன்புமணின்னு சொல்லும் போது ராமதாஸை பகைச்சிக்கிட்டு அன்புமணி செயல்பட்டா அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகும். அதுல ராமதாஸ் கிட்ட ஒன்றிணைந்து தொடர் தோல்வியா 2009 இருக்கிறாங்க. தோல்வியில் உள்ள கட்சி இதுதான். நான் அதிமுக பிளவுலையும் சொன்னேன், தோத்த கட்சியில் உள்ள பிளவு 33%, 2 பேரும் சேர்ந்தாலும் இதோட குறையும்னு சொன்னேன். அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து 13% காணல. இது ஒரு கூட்டணி பலத்தில்
கூட்டணி சேரக்கூடிய ஒரு சபார்டினேட் போல்ஸாக உள்ள கட்சி. இந்த கட்சியில் ஒரு பிளவு வந்ததுன்னா 10-11ங்கிற அடிப்படையில் அந்த கட்சி வந்து பலகீனப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அது பலகீனப்பட்டு சுமன் சார் உங்ககிட்ட குறுக்கிட்டாரு ஒரு கேள்வி. அன்புமணிக்கு எதிர் சுமன் சார் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை குறுக்கிட்டார் சுமன் குறுக்கிட்டார். இதுல அதாவது இது ஒரு விஷயம் வந்து நான் ஏத்துக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது திரு அன்புமணி வந்து அந்த அளவிற்கு அழுத்தத்தில் பாஜகவினால் இருக்கிறார். என்ன மேக்சிமம் ஒரு கேஸ் இருக்கு, சிபிஐ கேஸ் இருக்கு, 10-15 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிற கேஸு, அவர் ஓடாத கேஸு, உட்கார்ந்து இருக்கிற கேஸு, நிற்கிற கேஸு. ஸோ அதனால வந்து அப்படியே வந்து எமோஷனலாக அழுத்தம் கொடுத்தாங்க. அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜங்க. அதனால இதை வந்து உடனே வந்து ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிட்டு பாஜக தான் இதை பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு லாஜிக்கே இல்லை. ஸோ இது வந்து நமக்கு ஃபேவரட்டாக எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனை வந்தாலும் பாஜக தான் பண்ணாங்க. அது பல மாநிலங்களில் அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கிறது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இந்த பிளவை ஏற்படுத்துவதில் எந்த பெரிய ஒரு லாஜிக்கல் அட்வான்டேஜும் கிடையாது. ரெண்டாவது, அவங்க வந்து அன்புமணி மேலே ஒரு வேளை என்ன சொல்லலாம், இண்டெக்ஸ் மெடிக்கல் கேஸு காலேஜ் கேஸை வந்து நாங்கள் திருப்பி ஆக்டிவேட் பண்ணுவோம். பண்ணால் என்ன, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது பாஜக இப்போது பல கேஸஸை வந்து எதிர் கட்சியில் இருக்கிறவங்க மேலே ஆக்டிவேட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அது ஓடுது, அதுக்கப்புறம் அந்த பர்பஸ் அவங்களுக்கு சர்வ் ஆனப்புறம் அதை நிறுத்திடுறாங்க. இது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதனால் வந்து உடனே அன்புமணி பயந்துருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து வேறு எங்கிருந்தோ ஒரு அழுத்தம் தான் காரணம். இல்லை இன்றைக்கி எங்கேயோ சோஷியல் மீடியாவில் யார் மருத்துவர் ஐயாவை இயக்குகிறார்கள் அப்படின்லாம் போடுறாங்க. எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. இவ்வளோ பெரிய கட்சியை வந்து அவர் வளர்த்து விட்டுருக்கிறாரு, தொடங்கி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி யாரோ உட்காந்து இயக்கிட்டு, அதே மாதிரி டாக்டர் அன்புமணிக்கு பின்னாடி யாரோ உட்காந்து இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுல லாஜிக் இல்லை. இல்ல, மிக முக்கியமான கேள்வி முன்வைக்கிறார். யார் அவர் இயக்கிறது அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார் அவரு. இல்லை, நோபடி கேன் டிக்ளேர் டேர்ம்ஸ் டு டாக்டர் ராமதாஸ். அவருக்கு எது நல்லதுன்னு தெரியும், அவர் தான் அதை செயல்படுவார். அவரை நேரில் இருந்து பார்த்தவன். மீண்டும் சொல்கிறேன், நோபடி கேன் டிக்ளேர் டேர்ம்ஸ் டு டாக்டர் ராமதாஸ். சில இடங்களில் நீக்கி போக்க அவர் பதிலை சொல்லாமல் எவாசிவா போகிறாரே தவிர, அவருன்னு ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு அவர் என்னப்படி தான் அந்த இடத்துக்குள்ளே செயல்படுவாருங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். மற்றபடி இந்த கூட்டணி வாரம் தொடர்பாட்டு பூக்கள் பூத்து குலுங்கும்னு கூட்டணிக்கு முன்னாடியே டாக்டர் ராமதாஸோட முழுமையாக இருக்கக்கூடிய மணியண்ணன் தான் முதல்ல சொன்னார். நாட்டு நலன் கருதி பாஜக கூட்டணிங்கிறத பொதுச் செயலாளர் வடிவேல் ரமணன் தான் அதை சொன்னார். சேலத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மோடி அவர்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தார். பாமகவை பொறுத்தளவில் நெகட்டிவ் ஸ்பிளிட்டு நெகட்டிவ் ஓட்ஸில் 2014 அதிமுகவோ திமுகவோ இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் ஜெயித்தார். 19 அதிமுக கூட சேர்ந்து தோல்வியடைந்தார்கள். 9ஆம் ஆண்டு தோல்வியடைந்தார்கள். அந்த அடிப்படையில் தர்மபுரியில் எதிர்ப்பு வாக்குகள் செதறுனா நாம் ஜெயிக்கலான்னு அவங்க திட்டம் போட்டு பாஜக கூட்டணியில் தர்மபுரியை நம்பி அவங்க போனாங்க. அன்புமணி சௌமியா அன்புமணி நல்ல கேண்டிடேட் தான். ஆனால் 10.5 கொடுத்தார் என்ற அடிப்படையிலும் வன்னியர் சமூகத்தில் லோக்கல் லீடராக இருக்கக்கூடிய அன்பழகனின் உழைப்பிலும் தர்மபுரியில் இது வெள்ளூர் போல டெபாசிட் இழக்க வேண்டிய அதிமுக தர்மபுரியில் 23% வாக்கெடுத்ததில் பெரும்பாலும் வன்னியர் சமூக ஆதரவில் அந்த வாக்கு எடுத்துட்டாங்க. ஸோ 2014 அன்புமணி கிடைச்ச வன்னியர் ஓட்டு வந்து 2024 சௌமியா அன்புமணிக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் அந்த தோல்வி காரணம். கணக்கிட்டது ஸ்பிளிட் நெகட்டிவ் ஓட்ஸில் ஜெயிக்கலான்னு. இப்பவும் டாக்டர் ராமதாஸுக்கு இதில் இன்னைக்கு ஊடகத்தில் சுமன் சொல்கிற மாதிரி பாஜக வெடிச்சா 90% ஊடகவியலாளர்களோட ஆதரவு அன்புமணி இவர் ராமதாஸ் ஃபைட்டில் ராமதாஸுக்கு ஆதரவாக வருவாங்க. அதற்காக அவர் சொல்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவர் உள்ள கிடக்க டைரக்ட் ஃபைட்னா நம்மளை ஸ்டாலின் தன்னோட வீகத்தால் தோக்கடிச்சிருவார். மல்டிகானர் கண்டஸ்ட் தான் நமக்கு பெட்டருங்கிற எண்ண ஓட்டம் 26 நோக்கியும் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குதுன்னு நான் கருதுறேன். அதனால தான் சொன்னார். சரி 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 வர நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். பிரியன்ட்ட நிறைய கேள்வி இருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை போயிட்டு வந்துருவோம். அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன், அரசியல் பக்கம் தலைமை பண்பு இல்லாதவர் அன்புமணி என பாமக நிறுவனர் ராமதாஸ் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். அன்புமணி பேச்சுக்கான பதிலடி அப்படின்னு சொல்லி 15% பேரும், அதிகார போட்டி அப்படின்னு சொல்லி 32% பேரும், இது ஆதங்கத்தோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி 53% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க.
ஆதங்கத்தோட வெளிப்பாடுன்னு சொல்லி சொன்னவங்க தான் 53% பேர். பிரியன் சார், உங்ககிட்ட தான் இப்போ நம்ம வந்து வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி தான் போயாகணும். இப்போது நாளைக்கு நாளை மறுநாள் சொல்லிட்டு அடுத்தடுத்த 3 நாட்கள் நிர்வாகிகளை வந்து சந்திக்க போகிறாரு. நிச்சயமாக நிர்வாகிகளும் நிறையா வருவாங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே தான் எதிர்பார்க்குறோம். இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து என்ன நடக்கும்? ஏதாவது சமாதானத்துக்கான வாய்ப்பு இருக்கா? அப்பா மகன் சமாதானத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது வந்து இந்த பொதுவெளியில் வந்து ஒரு முகம் சுழிக்கிற அளவுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டார் டாக்டர் ராமதாஸ். அதுக்கு அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து அதை கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து அதனால் வந்து ராமதாஸ் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளை வந்து அவர் கடந்து போயிடுவார். 3 நாளில் வந்து அதை பற்றி எதுவும் பேச மாட்டார். ஐயாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் அளவுக்கு 26 வந்து நம்ம ஒரு மாபெரும் கூட்டணி அமைப்போம், நம்ம வந்து அதிகாரத்தில் பங்கு பெறுவோம், அதுக்கு கட்சிக்காரங்கள்லாம் உழைக்கணுன்ற மாதிரியான அந்த ரெகுலர் அந்த டெம்ப்ளேட்டை வந்து சொல்லிட்டு போயிடுவார் ஆக்சுவலாக. அதனால் வந்து நிச்சயமாக ராமதாஸ் அவர்களுக்கு எதிர்வினை வந்து அன்புமணி ஆற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவங்க குடும்பத்திலே ஒரு டெவலப்மெண்ட் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆக்சுவலாக முகுந்தன் வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அவர் முகுந்தன் வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, கட்சியின் எதிர்காலம், கட்சியின் ராமதாஸ் வந்து குலதெய்வம்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் வந்து கட்சியின் எதிர்காலம் வந்து அன்புமணி அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது யாரை வந்து அன்புமணிக்கு போட்டியாக வந்து டாக்டர் ராமதாஸ் கொண்டு வர பார்த்தாரோ அவரே வந்து ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அன்புமணியை வந்து எதிர்காலம் சொல்லும்பொழுது அவரும் அன்புமணிக்கு பின்னாடி அணிவகுக்க ரெடி ஆகிட்டாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து காரணம் வந்து என்னென்னா, அந்த குடும்பம் வந்து இந்த கட்சியில் பிளவு ஏற்படுத்த விரும்பலை. குடும்பம் மட்டும் இல்லை, கட்சி தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி இந்த கட்சியில் எந்த விதமான பிளவும் வரக்கூடாது. டாக்டர் ராமதாஸ் மேலே எல்லாருக்கும் மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, அவர் மேலே பெரிய ஒரு பாசத்தோடு எல்லாம் இருக்காங்க கட்சியில். அவர் தான் அந்த கட்சியை வளர்த்தார், அதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் உழைப்பை வந்து குறைச்சி யாரும் மதிப்பிட முடியாது. எந்த முகுந்தனுக்காக ராமதாஸ் அந்த முகுந்தனே வந்து இப்போ அப்படி சொல்றாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த கட்சி முழுக்க அவரும் பார்க்குறாரு, ஃபேக்டை பார்க்குறாரு. எதிர்காலம் கட்சி அப்படின்ற போது எல்லாரும் அவர் பின்னாடி இருக்கும்போது நம்ம வந்து டாக்டர் ராமதாஸ் சைடில் இருக்கிறது வந்து சரியாக வராது அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு நான் ஒரு தொண்டனாக வந்து அவர் பின்னாடி இருக்குன்னு போயிட்டார். அப்போது இந்த குடும்பத்தில் ஒரு சமரசத்துக்கான ஒரு ஆரம்பம் வந்து நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அது இந்த முகுந்தன் ரிசிக்னேஷன்றது ஒரு 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 அன்புமணிக்கான ஒரு பச்சைக்கொடி. ஆக்சுவலாக நீங்களும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த தகராறை பெருசுப்படுத்தாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கொஞ்ச நாள் இப்படியே போட்டோம், ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க. அப்பா வந்து பேசிட்டாரு, அது அந்த ஒரு கொந்தளிப்பில் பேசிட்டாரு, அவருக்கான ஆதரவு எதிர்பார்த்த ஆதரவு கட்சியில் அவர் கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் உங்கள் வாக்காளர்கள் சொன்ன மாதிரி ஆதங்கத்தில் அவர் பேசிட்டாரு, அதனால் அதை நீங்கள் கண்டுக்காத நீங்கள் கடந்து போகிறது பெட்டர் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற முக்கியமானவங்க அவருக்கு அன்புமணிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாளைக்கெலாம் இனிமேல் எதிர்காலத்தில் கொஞ்ச நாளைக்கு வந்து நிச்சயமாக இப்போ ஏதாவது ஒரு சமாதானம் நடந்தது வச்சுக்கோங்க, ஆனால் அவங்க குடும்பத்தில் உள்ளே உட்காந்து இந்த அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்து தெளிவாக பேசிட்டு முடிவை வந்து ஒருத்தர் வந்து வெளியில் சொல்லி அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுதான் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை அவங்க குடும்பத்தில் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஒரு கட்சி சம்மந்தப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-32 வருஷமாக ஒரு இயக்கத்தில் வந்து பாடுபட்டு மேலே வளர்த்து வந்த ஒரு கட்சியை இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து சிதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்களோட அந்த குடும்பத்துக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த குடும்பம் தான் இப்போ உட்காந்து முழுசாக உட்காந்து எங்கெங்கே உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது, எந்தெந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான பொதுவெளியில் நம்ம இந்த பிரச்சனையை இது பண்ணிக்கலாமா, இதில் பாஜகவோட இன்னும் ப்ரெஷர் இருக்கா இல்லை வேறு ஒரு ப்ரெஷர் இருக்கா, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவர்களுக்குள் உட்கார்ந்து பேசினாதான் இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன். 2 பேருக்குமே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு, ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு. இல்ல இப்ப அன்புமணிக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, அன்புமணிக்கு ஒரு பாஜக ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப டாக்டருக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, டாக்டருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு பின்னாடி. அது நம்ம வந்து அது என்ன அழுத்தம்னு டாக்டர் தான் சொல்லணும், அது டாக்டர் தான் சொல்லணும். ஆனா 2 பேருக்குமே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது. இவருக்கு பாஜக அழுத்தம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறத நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பாஜக பொதுவாக வந்து எந்த மாதிரி கட்சியை வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கன்னா, ஒரு ஓரளவுக்கு நல்ல 6% ஓட்டு இருக்கிற பாஜகவை வந்து அவங்க அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து சிபிஐ கேஸ் வந்து பல வருடங்களாக ஊற போட்டிருக்கிற ஒரு கேஸு, அதை வைத்துக்கொண்டு பாஜக இப்போ வந்து பெரிய அழுத்தம் கொடுத்து அவரை வந்து பணிய வைப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அது ஒரு கேஸ் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கி நிற்கிறது உண்மைதான். ஆனால் அதை வந்து அவ்வளோ வேகப்படுத்துவாங்க, விரைவுபடுத்துவாங்க. இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எப்படி போனாலுமே 6%க்கு மேலே இல்லை சார். இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் செல்வாக்காக இருக்காங்க. அந்த ஏரியாக்களில் அவங்களோட கூட்டணி வைக்கும்பொழுது அதிமுகவோட கூட்டணி வச்சா அதிமுக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, அதனால் பலன் இல்லை. ஸோ பாஜகவோட வச்சாங்க, அவ்வளோதான். அது கூட்டணி ப்ரெஷருக்கு பயந்து வச்சாங்க, கேஸுக்கு பயந்து வச்சாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது, அதை நான் மறுக்க மாட்டேன். அந்த மாதிரி விமர்சனம் தவிர்க்க முடியாத ஒரு விமர்சனமாக நான் பார்க்குறேன். அது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன்.
ஆனால் இன்னொரு ஃபேக்டரும் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிமுகவோட கூட்டணி வச்சா நமக்கு பலன் இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் அங்கே நம்ம பார்க்குறோம். அதனால் பாமக அன்புமணி அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம், அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது நிரந்தரமான ஒரு முடிவாக எடுங்க. எலெக்ஷன் வருது, கூட்டணி அமைக்கணும், நல்ல ஒரு கூட்டணி அமைக்கணும், டெம்பரரியாக ஒரு மாதத்துக்குள்ளேயே முடிவுகள் மாறிக்கிட்டே இருக்குல்ல. புண்ணுக்கு ஆயின்மெண்ட் தடவுறதோடு நிறுத்திடாதீங்க. புண்ணோட காரணத்தை அறிஞ்சு அதுக்கு ட்ரீட் பண்ணிவிட்டு, ஏன்னா நாளைக்கு எதிர்காலத்தில் ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகிவிட்டது, எதிர்காலத்தில் அன்புமணி தான் கட்சின்ற போது அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை மிரட்டக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு புண்ணை சாதாரணமாக மருத தடையை விட்டுட்டா என்ன ஆகும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதான் இவங்க 2 பேரும் டாக்டர். அதான் சொல்கிறேன், அந்த டாக்டர்கள் தான் சொல்கிறேன். புண்ணுக்கு புழுகு தடவுறதுல அது சரி வராது. புண்ணுக்கான காரணத்தை கண்டிருந்து அதை முழுசாக க்யூர் பண்ணுங்க. இல்லாட்டி எதிர்காலத்தில் டாக்டர் அன்புமணிக்கு வேறு பல பிரச்சனைகள் வரலாம். ஓகே 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 சுமன் இதுக்கு என்ன தீர்வு? அவர் சொல்றது போல தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை மட்டும் அல்ல அப்படிங்கறது என்னுடைய குற்றச்சாட்டு. அது குடும்ப பிரச்சனையா இருக்கு. ஒரு இந்த குடும்பத்துக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற சில டாக் ஷோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷோவில் கொண்டு போய் உட்கார வச்சு பேசி தீர்த்துக்கலாம். அப்படி தீர்க்க வேண்டிய விஷயம் இல்லை. பாஜகவின் அழுத்தம்ங்கிறத நான் சொன்னேன். ஆனால் சுமன் சாரும் சரி சார் பேசும்போது ஒரு விஷயத்தை அழுத்தமாக ஒத்துக்கிட்டாங்க. பாஜக அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்சி தான். அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு பெரிய கட்சி இது இல்லைன்னு சொல்கிறது தானே இவங்களுடைய இதாக இருக்கே தவிர, ஆனால் இவர்கள் சிவசேனாவை பிளந்தார்கள், ஷிண்டாவை உருவாக்கினார்கள், அதே மாதிரி என்சிபியை பிளந்தார்கள், அஜித் பவாரை உருவாக்கினார்கள். அப்போ பிளப்பதற்கு எது வசதியாக இருக்குன்னு ஒன்று இருக்குங்க. இங்கே பாஜகவுக்கு ஒரு பெரிய ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதுதான் இங்கே. அப்போ ஒன்று அது தனித்தனி கட்சியாக இருந்தது, கட்சியை பிளந்தார்கள். இது குடும்ப கட்சியாக இருக்குது, அதனால குடும்பத்தை பிளக்கிறாங்க. அதனால குடும்ப கட்சியாக இருப்பதனால் குடும்பம் பிளக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் விருப்பங்கள் முழுவதுமாக நிறைவேறாமல் ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகித்தான் இவர்கள் மாறியிருக்காரு. இன்னொன்று சுமன் சார் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அது என்னங்க ஒரு சின்ன கேஸு, அது ஒரு சார் கூட சொன்னாங்க அது ஒரு பழைய கேஸு, அந்த கேஸெல்லாம் ஒரு சிபிஐ கேஸுக்கெல்லாம் இவர் பயப்படுறாளா? அப்படி இல்லை. அதை எதிர்கொள்வதற்கு கூட பயந்து போய் தான் இவர் காலை பிடிச்சி கெஞ்சிருக்காதுங்கிறத நம்ம இப்படி பார்க்கணும். அப்போ இந்த தலைமை பண்போ அல்லது இதை எதிர்கொள்கிற போராட்ட குணமோ அன்புமணிகிட்ட இல்லை. ஒரு பெயில்னாலோ ஒரு ஜெயில்னாலோ அல்லது ஒரு கேஸுக்கு அலைவதற்கோ இவர் தயார் இல்லை. வீட்டில் இருந்து டால்பின் எத்தனை மணிக்கு வரும்னு கணக்கு பார்த்துட்டு உட்காந்து ஷோ பார்க்குற அளவில் தான் இவருடைய நிலைமை இருக்கிறது. நீங்கள் வேணால் கூட 2 செல்ஃபோன் வாங்கிக்கங்க, நீங்கள் தொழில் பண்ணிக்கங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கங்கன்னு சொல்வதன் பொருள் எல்லாம் இதுதான். சுமன் சார் நிறைவா அவர் வச்ச குற்றச்சாட்டு. நிறைவாக இது ஒரு குடும்பத்திற்குள் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை. இது எப்படி தீர்க்கப்படும் என்று யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்திற்குள் ஒரு பிரச்சனை வரும்போது இது நாளைக்கே தீர்க்கப்படலாம், இல்லை இப்படியே தொடர்ந்து நீடிக்கலாம். கட்சி பிளவுபட்டாலும் மீண்டும் கூட இணைந்து விடலாம், இல்லை பிளவே ஏற்படாமல் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை சரி செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு யாரிடம் அதிகம் இருக்கிறது என்றால் டாக்டர் அன்புமணி மீது தான் இருக்கிறது. ஏன்னா அவர் தந்தையிடம் போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால அவர் குறைஞ்சி போக மாட்டார். தந்தையோட சண்டை போடுறது தான் அவருக்கு அரசியல் ரீதியாக ஆதாயமும் கொடுக்காது, அவருடைய தலைமைக்கும் ஒரு நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியது டாக்டர் அன்புமணி. அது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பிஜேபி பல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் பல மாநிலங்களில். இதற்கும் பிஜேபி தான் காரணம் என்று கூறுவதில் எனக்கு எந்த விதமான ஒரு லாஜிக்கும் எனக்கு படவில்லை. மெயின் இஷ்யூ இங்கே என்ன இருக்குன்னா, இன்னொரு ஆங்கிள் கூட இருக்கும். என்டிஏல போட்டியிட்டு ஒரு வேளை வெற்றி பெற்று விட்டால் மத்திய அமைச்சரவையில் ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு கூட அவர் எண்ணியிருக்கலாம் இல்லையா? அன்புமணி ராஜ்யசபா உறுப்பினர், ஒருவேளை தன் மனைவி தர்மபுரியில் வெற்றி பெற்றிருந்தால் பாஜக கூட்டணியின் வேட்பாளராக ஒருவேளை யாராவது ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கலாமே. என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சர்கள் இல்லை, அந்த அமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கலாமே. அந்த ஆங்கிளில் கூட அவர் யோசிச்சிருக்கலாமே. இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ் கேஸ் இருக்குது, அது டெஃபினட்டாக இருக்குது, அது மனதில் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு யோசனை கூட இருந்திருக்கலாம். ஸோ இன்று அந்த உங்கள் போலில்
ஆதங்கம் என்று கூறியவர்கள் கூறுவது அந்த பக்கம்தான். அதுதான் நான் முதல்ல நிகழ்ச்சியின் துவக்கத்தில் இந்த போல் ரிசல்ட் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொன்னீங்க. நான் பார்த்தது இன்னைக்கு ஒரு தந்தை வருத்தத்துடன் பேசிய ஒரு தந்தையை தான் நான் பார்த்தனே தவிர ஒரு பெரிய அரசியல் தலைவரை நான் இன்று பலகரப்பையா கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு, அப்பா கிட்ட தோத்து போறதெல்லாம் தோல்வியே இல்லை, தாராளமா தோத்து போலாம் அப்படின்னு சொல்லி. அது அன்புமணிக்கு புரியாம இருக்குமா? எக்ஸாக்ட்லி, நிச்சயமாக அதுதான் அவர் ஏற்றுக்கணும். அவர் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் என்ன இன்னைக்கு நம்ம ஒரு நிலைமையில் இருக்கோம்னா அது இந்த நபரால் தான், இந்த தந்தையால் தான் நாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அதனால் அவரிடம் ஒரு தோல்வி அடைந்தாலே அது தோல்வி கிடையாது, அது ஒன்றுமே கிடையாது. நிச்சயமா நிச்சயமா. அதே மாதிரி நன்றி சார். திரு ராமதாஸ் நிச்சயமாக காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கலாம். நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.